Hey, hello comrades, welcome to my YouTube channel, welcome to my internet space, Instagram, Twitter, Facebook, wherever. நான் பெகர்னா உங்கள் பெகர் பெகர் பையா பெகர் மேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இன்றைக்கி நியூஸ் பார்த்தது நேற்று நியூஸ் வந்துருச்சு. இன்றைக்கி பேப்பரில், டிவியில் எல்லாத்தையும் எதாவது ஃப்ளாஷ் நியூஸு. கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள், 1 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு இது கேட்கும்போது ஜனநாயகம் என்ன ஆகிட்டுருக்கு, நம்ம நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா இல்லை இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வருது. ரொம்ப சோகமாக இருந்துச்சுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அத்தனை பேராக வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போயிருக்க போகிறாங்க, அத்தனை பேராக அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்க போகிறாங்க. கொஞ்சம் ஒரு சில லட்சங்கள் இருக்கலாம், ஒரு சில லட்சங்கள் கள்ள ஓட்டுகள் இருக்கலாம், இறந்தவங்க இருக்கலாம். அதுக்காக கிட்டத்தட்ட 1 கோடி பேர்த்தவா வந்து லிஸ்ட்லேருந்து தூக்குறது, இது எந்த வகையிலங்க லாஜிக், எந்த வகையிலங்க இது சரியாக இருக்கும்? என்ன பண்ணுறது, ரொம்ப மோசமான சூழ்நிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். பார்ப்போம், நம்ம பக்கம் நல்லது நியாயம் இருக்கும்போது நம்ம தோக்கக்கூடாது, தோக்க மாட்டோம், நம்புவோம். சரி, ஓகே. இன்றைக்கி நான் நியூஸுக்கு வரேன், இன்றைக்கி நான் வீடியோவுக்கு வரேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, விஜயோட ஈரோடு மக்கள் சந்திப்பை பற்றி தான், மக்கள் பிரச்சாரத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஈரோட்டில் வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தார் இல்லைங்களா? அது பார்க்குற பிரச்சாரம் மட்டுமே இல்லை, அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அந்த இது வந்து மிகப்பெரிய மாநாடாட்டம் இருந்தது. பிரச்சார கூட்டத்தை தாண்டி மாநாடாட்டம் இருந்தது. அது கேம்பெயின், ஒரு பிரச்சார கூட்டம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அற்புதமான கூட்டம். மஞ்சள் மாநகரத்தில் வந்து ஒரு விஜயன் மங்கலம் செங்கப்பள்ளி பக்கத்தில் அவர் போட்ட அந்த கூட்டம், ஹைவே பக்கத்தில் செமையாக இருந்துச்சு, பைபாஸ் பக்கத்தில் பேச ஆரம்பித்தார். மஞ்சள் நகரத்துக்கு வந்து மஞ்சளை பற்றி பேச ஆரம்பித்தார், எப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தவர். மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து திமுக அரசு தவறிவிட்டது அப்படின்னு நிறைய பாயிண்ட் அவுட் பண்ணார். திமுக வந்து இதெல்லாம் வந்து அடுக்கடுக்காக வந்து நல்லா ட்ரோல் பண்ணார், நல்லா வந்து அடி கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த தடவை விஜயோட ஸ்பீச் நல்லா மெச்சூரிட்டி தெரிஞ்சது, ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு விஜயோட ஸ்பீச்சு. நிறைய தரவுகளோடு இந்த தடவை பேசினார். மஞ்சள் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செய்யாமல் திமுக அரசு தவறிடுச்சனும், அப்புறம் ஆத்து மணலை ரொம்ப வந்து இந்த தடவை இல்லை, பல வருஷங்களாகவே ஆத்து மணலை கொள்ளையடிச்சு விற்றதில் திமுக அரசை மிஞ்சருக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக அரசோட கொள்ளை, ஊழல், முறைகேடுகளை பற்றி சும்மா அடுக்கிட்டே இருந்தார் விஜய். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொன்னார். யாரோ காளிங்க ராயன் அப்படிங்கிற ஒரு வரலாற்றில் தொன்மை, ஒரு 19th 18th செஞ்சுரியா அப்படின்னு நினைக்கிறேன், 19th 20th செஞ்சுரி சேர்ந்த ஒரு மனிதர், வரலாற்று மனிதர். அவர் வந்து பவானி ஆற்றுல, ஈரோடு பவானி ஆற்றுல வந்து அணையில் கட்டியிருக்காரு. மக்களோட தேவைக்காக, நீர் பாசனத்துக்காக, வறட்சியான காலங்களில் நீர் தேக்கத்துக்காக அணையில் கட்டியிருக்காருன்னு சொன்னார். மேலும் பவானி ஆற்றுலேருந்து நொய்யல் ஆற்று வரைக்கும்